அண்டார்டிகா சிகரம் உட்பட 6 கண்டங்களில் 6 சிகரங்களை தொட்டு திரும்பிய வீரமங்கை. விருதுநகரில் சின்ன கிராமத்தில் பிறந்த பெண்ணுக்காக விமான நிலையத்தில் குவிந்த மக்கள். -50 டிகிரி கடுமையான குளிர்ந்த காற்று, மோசமான வானிலை, உடல்ல 58 கிலோ எடை கொண்ட பொருட்கள். இத்தனை சவால்களையும் மீறி மவுண்ட் வில்சன் உச்சியை தொட்ட வீர தமிழச்சி. 1.5 வருஷத்துல 6 கண்டத்தை ஏறி முடிச்சிருக்கேன். இன்னும் ஒண்ணு இருக்கு. அதையும் நான் முடிச்சிட்டேன்னா 2 வருஷத்துல 7 கண்டத்தையும் முடிச்சு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் விமன் அப்படின்ற கேட்டகரியில இடம் பிடிப்பேன் அப்படின்னு தெரிஞ்சு. 7 கண்டங்கள்ல இருக்கக்கூடிய உயரமான 7 சிகரங்களையும் தொட்டு திருமணம் அப்படின்றதுதான் சென்னை மன்னிவாக்கம் பகுதியை சேர்ந்த 34 வயது பெண்மணியான முத்தமிழ் செல்வி அவர்களுடைய லட்சிய குறிக்கோளாகவே இருக்கு. தோன்றதை நான் செய்வேன். எது மனசுல தோணுதோ அதை நம்ம முடிக்கணும் அப்படின்னு நினைச்சா நான் முடிச்சிருவேன். அந்த மாதிரி மைண்ட் செட். விருதுநகர் ஜோகில்பட்டியை சேர்ந்த மலையேற்ற சாதனை பெண்ணான இவங்க ரீசெண்டா அண்டார்டிகால இருக்கக்கூடிய உயரமான சிகரத்தின் உச்சியையும் தொட்டிருந்தாங்க. -50 டிகிரி அளவுக்கு குளிர்ந்த கடும் காற்று, சீரா இல்லாத வானிலைன்னு இதற்கு இடையில இந்த சாதனையை படைச்சிருக்காங்க. தமிழ் எழுத்துக்களால் அச்சிடப்பட்ட பேனரோட காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வையும் அங்கு ஏற்படுத்தினாங்க. அமெரிக்கால 7வது சிகரத்தை தொடர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்த முத்தமிழ் செல்வி அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டுச்சு. சாதனை பெண்மணிக்கு சால்வைகளை போர்த்தி மலர் கொத்துகளை கொடுத்து வரவேற்றிருக்காங்க. விருதுநகர்ல ஒரு சின்ன ஊர்ல பிறந்து இவ்வளவு பெரிய சாதனைகளை படைச்சிருக்காங்க அப்படின்னா அது நிச்சயமா இன்ஸ்பைரிங்கான விஷயம் தான். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.